வந்துட்டோம். எப்பவுமே இந்த மட்டமண்டலத்தில் தான் வருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போதும் இந்த மட்டமண்டலத்தில் தான் நான் வீடியோ போடுவேன். அப்படி நான் வேற என்ன வீடியோ புதுசாக உங்களுக்கு வீடியோ போடணுன்னா அதாவது வேறு என்ன வில்லேஜுக்கு போய் நான் வீடியோ போடணுன்னா எனக்கு லைக்கு பெல்லைக்கானே இன்னொரு வாட்டி வரும் பாருங்கள். இதோ இதுதான். இது மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ தொடர்ந்து ஒன்று இருக்கும். நம்ம ஒட்டுக்கலை பண்ணிக்கலாம். சரி நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரிஜினல் போடுமா இதே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஒட்டுக்கலை பண்ணுறது ரொம்ப விருப்பம். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாகவே உடைக்கலாம். இதுவே நம்மகிட்ட ஏன்னே சின்ன மரமாக இருந்துச்சுன்னா அதை உடைச்சி அடுத்து நம்ம பெக்காசில் உடைச்சோன்னா இது கரெக்டாக இருக்கும். எல்லா மரத்துலையும் இருக்காது அவ்வளோவா ஆப்பிள். அதாவது ஒரு மரத்தில் மட்டும் ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது கரெக்டாக 64 ஆப்பிள் கடவுள் போட்ட மாதிரி கரெக்டாக ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அப்படி வராதே. எப்படி சொல்கிறேன், அவனான்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க எப்படி வரும்னு. அவனாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன். சரி நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி இந்த வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இதுவே நெதர் அன்பா செம்மையாக இருக்கும். இதுபடியே நான் டைமண்டுக்கு போனதே இல்லை. எப்போயாவது ஒரு வாட்டி போவேன். ஏன் தெரியுமா, நான் பெருசாக கேவுக்குள்ளெல்லாம் இப்போ போடுறது. ஏன்னா நான் பெருசாக கேவுக்குள்ளே போகிறேன்னா பயந்துருவேன். ஏன்னா ஸ்கெலிட்டன் அடிப்பான், அப்படி கீப்பர் அடிப்பான், கூட ஃபைட்டர் அடிப்பான், அடிச்சு ஜாம்பி அடிப்பான். ஆனால் ஒரு வேளை முதல் முடிச்சுட்டு தான் ஒன்று 1000 ரூபாய் கொடுத்து ரெடி சொல்கிறானோ மைண்ட் சொல்ல ஒன்று அப்படி தான் நினைக்கிறேன். சரி இங்கே ஸ்கெலிட்டன்னா நான் ஃபைட் பண்ணலாம். ஆனால் அவனை பார்த்து அவனுக்கு எனக்கு பிடிக்கவே முடியாது. எனக்கு என்ஜாய் ஃபைட்னா கூடுறா போடா. சரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோ என்னால் முடிஞ்ச வீடியோ நான் ஆப்ரேஷன் செஞ்சு அயன் ஃபார்ம் கட்டுவேன். என்னால் முடியாது. இது மட்டமான எடுங்க. எப்பவுமே மட்டமான இடத்துல தான் நான் எப்பவுமே எடுக்கணும். அது மட்டும் ஏன்னு தெரியல. சரி நம்ம ஃபஸ்ட்டு நிறைய ஒட்டு கலெக்ட் பண்ணுவேன். 52 கடிக்க எனக்கு இப்போ கரெக்டாக சொல்லுவேன். 52 இன்னொரு 12 52 கரெக்டாக 52 வந்துச்சா. இப்போ நேராக போகிறதுக்கு முன்னாடி கேப்டிங் டேபிள் சொன்னீங்க. ஓகே இப்போ நம்மகிட்ட எத்தனை வுட்டு இருக்குது, 48 வுட்டு இருக்குது. பரவாயில்ல, அப்படியே குறைஞ்சி வந்துடும். ஏன்னா நான் இப்போ நிறையா செய்ய போகிறேன். காப்பு ஸ்டோன் நான் மாடுவேன். ஆனால் காப்பு ஸ்டோன் மாடுறதுக்கு என்னோட ஒரு வாட்டி பிடிக்காது. ஏன்னா காப்பு ஸ்டோனில் இருக்கும் போல ஆனால் இது வந்துச்சுன்னா காப்பு ஸ்டோன் தான் எது இருந்தாலும் ஒடிய முடியும். அயன் இருந்தாலும் சரி, காப்பர் இருந்தாலும் சரி. ஆனால் என்னால் இதை வச்சு எதுவுமே ஒடிய முடியாது. அப்படின்னா என்ன விட்டு காப்பர் ஸ்டோரி இதை நான் வச்சுக்கிற பொருள். இப்போ நான் காப்பர் ஸ்டோனால காப்பரு அடுத்து அயன். ஐயோ டே கீப்பர் தயவு செஞ்சு விடாதா, நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன்டா. சரி நம்ம போட்டு நம்மளுக்கு சேர்த்து இது வந்துச்சு. இப்போ நம்ம மேலே போய் அயன் எடுக்கணும். சரி மறக்காமல் எப்பவுமே லைக் பண்ணுங்கள். லைக்கு பெல் ஐக்கானும் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். திரும்ப சொல்கிறதுக்கு கொஞ்சம் கோவப்படாதீங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் 2000 இங்கே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்பேன். ஓகே எடுத்துட்டோம். பிகாஸு ஷூ ஒன்று எடுத்துப்பேன். இங்கே இருந்தால் நம்ம மேலே படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம மேலே போவோம். மேலே போய் அப்படியே 500 மடிச்சு அது வேறு வீடியோ வேணால் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிகிற டைம் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான். சரி நம்ம காப்பர் ஸ்டோன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். காப்பர் ஸ்டோன் பாட்டு பாடுறது கொஞ்சம் கேவலமாக இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஓகே காப்பர் ஸ்டோன். பாய் பாய்.